வணக்கம். நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் லட்சுமி. வெள்ளி வீதி அம்மையார் நினைவு கண் முகாம் தாசில்தார் துவக்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் அரக்கோணம் சந்திப்பு அரிமா சங்கம் கட்டிடம் உள்ளது. இங்கு இச்சங்கத்தின் சார்பில் 275வது கண் முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு முன்னாள் ஆளுநர் ஹரிதாஸ் தலைமை தாங்கினார். முன்னாள் தலைவர் அருண்குமார் முன்னிலை வகித்தார். செயலாளர் பிரபு வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளராக அரக்கோணம் தாசில்தார் வெங்கடேசன் கலந்து கொண்டு வெள்ளி வீதி அம்மையார் 23ஆம் ஆண்டு நினைவு கண் பரிசோதனை முகாமை துவக்கி வைத்து கண் பரிசோதனையும் செய்து கொண்டார். முகாமில் நூற்றுக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர். இம்முகாம் பணிகளில் முன்னாள் தலைவர்கள் விஸ்வநாதன், ஆறுமுகம், வேலவன், ராமு, முனிரத்தினம், அப்சல்கான், ரமணன் உள்ளிட்டவர்களும் இதர சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலரும் ஈடுபட்டனர். தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் மோகன்காந்தி, மாநில துணை செயலாளர் ஆறுமுகம், நகர தலைவர் ரவிச்சந்திரன், பேச்சாளர் பாலகிருஷ்ணன், அசோக் சரண்குமார், கஜேந்திரன் உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டனர். இறுதியில் முன்னாள் தலைவர் ஐயப்பன் ரவி 500 பேருக்கான அன்னதானத்தை துவக்கி வைத்தார். முகாம் ஒருங்கிணைப்பாளர் குமார் நன்றி கூறினார். நிலவன் செய்திகளுக்காக செய்தியாளர் ரவி. அது பண்ணிருக்கோம். கேட்குறாரு 275வது கேம்ப்ல இப்போ இன்னைக்கு நடக்குது. 275வது ஸ்பெஷல் கேம்ப் தான் இது. 275ன்றது சாதாரண விஷயம் இல்லை. இவ்வளோ கேம்ப் நடந்திருக்கு, இவ்வளோ பேர் நம்ம பயனடைஞ்சிருக்கோம். என்ன சொல்றீங்க? கண்ணாடி முன்னாடி வேற என்ன பார்த்தா புகை மாதிரி தான் தெரியும். கண்டினியூ ஆகணும். நீங்களும் நம்மள மாதிரி எஃபெக்ட் ஆகிற பீப்புளுக்கு சொல்லணும். இந்த கேம்ப் இன்னும் பொதுமக்களுக்கு பயனடைகிற மாதிரி இருக்கணும். சரிங்களா?